தனி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைத்தாலும் மத்திய அரசின் உதவி தேவை என்பதால் தேசிய ஜனநாயக கூட்டணியிடமும் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், கொட்டும் மழையில் மொழிப்போர் தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் நடைபெற்ற பேரணி வெற்றி பேரணியாக அமைந்துள்ளது என்றார். காங்கிரஸ் தமிழ் மொழிக்கு துரோகம் செய்தது. ஆனால் இப்போது காங்கிரஸ் திமுக கூட்டணி வைத்து இருவரும் இரட்டை வேடம் போடுவதை பராசக்தி படத்தின் மூலம் தெரிந்து கொள்ள முடிந்தது என்றார். ஈழத்தமிழர் விவகாரத்திலும் இதேதான் நடந்தது என்று அவர் சுட்டிக்காட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், எல்ஜேகே கட்சி சார்பில் தாவேகா மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியுடனும் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. எதுவும் இதுவரை உறுதி செய்யப்படவில்லை என்று கூறினார். எவருடன் கூட்டணி அமைத்தால் நல்லது என ஆலோசனை செய்து முடிவெடுப்போம் எனவும், எல்ஜேகே சார்பில் 15 சின்னங்களை பரிந்துரைத்து தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பியிருப்பதாக கூறினார். தாவேகாவுடன் கூட்டணி சேர ஆதவ் அர்ஜுனா தான் தடையாக இருக்கிறார் என்றும், எல்லாருக்கும் இடைஞ்சலாக இருப்பவர் அவர்தான் என்றும் ஜோஸ் சார்லஸ் மார்டின் குற்றம் சாட்டினார். மழை பெஞ்சும் இன்னைக்கு மழை பெஞ்சதும் அப்புறமும் இவ்வளவு ஆதரவு தெரிவிச்சது நம்ம மொழிக்காக அவங்க உயிர் தியாகத்தை செஞ்சாங்க. தீ குளிச்சு அவங்க உயிர் விட்டுருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம மழையில் நனைஞ்சு இந்த போராட்டத்தை நடத்துறது ஒரு பெரிய விஷயமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்க எவ்வளவு பெரிய மழை பெஞ்சாலும் நாங்க நடத்தியே காட்டணுங்கிறதுக்காக ஒரு நடத்தினோம். இது மெயினா என்ன வெளில சொல்ல வரோம்னா, இன்னைக்கு ஜனவரி 25 1937 இது ஒரு பெரிய போராட்டமா 2 பேர், திரு நடராஜன் அவர்களும், அது போக 1964 சின்னசாமி அவர்கள் நிறைய பேர் இதுல உயிர் இழந்திருக்காங்க. இது நம்ம தாய்மொழி தமிழுக்கு மட்டும் இல்ல, அனைத்து தாய்மொழிகளுக்கும் எதிர்ப்பான ஒரு போராட்டம். அத இன்னைக்கு இதுல காங்கிரஸும் திமுகவும் இரட்டை வேடத்தை வெளிக்காட்டும் விதமாகவும், நம்ம இனத்துக்கும் மொழிக்கும் இந்த தேசத்துக்கும் அவங்க பண்ண துரோகத்தையும் வெளில காட்டும் விதமாக நாங்க இத வீடியோ பிரசன்டேஷனா எடுத்து இத ஸ்கிரீன்ல போட்டு நாங்க எல்இடி ஸ்கிரீன்லயும் இதை காமிச்சோம். பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப நம்ம விஜய் அவர்களோட தான் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. அவங்க இப்ப காங்கிரஸ் போறேன்னு சொல்லி அவங்க ஏமாத்திருக்காங்க. தாவேகா கூட நம்ம பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம். இந்த இந்தியா அலையன்ஸ்க்கும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம். எதுவுமே இன்னைக்கு கன்ஃபார்ம் ஆகல. எல்லாம் அவங்க கதையை சொல்றாங்க. இன்னும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு.